100 இல்லையா, அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் போடுவாங்க இவங்க. சரி தாங்க 150 ஹாய், பேரம் பேசின இடம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். டி நகர் தான் போயிட்டுருக்கோம் நானும் அம்மாவும். எதுக்குன்னா சாரி எடுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல கடை வேணும்னா நமக்கு டி நகர் போனால் தான் நிறைய கடை இருக்கும். ஸோ நமக்கு எந்த கடையில் எது கிடைக்கும்ன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். நாங்கள் இப்போ பிளான் பண்ணி போகிறது நல்லிக்கு போகணுன்னு தான். ஏன்னா நல்லியில் வந்து துணி சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நாங்கள் போன பஸ்ஸு பார்த்திங்கன்னா காலியாக இருந்தது. 2 பஸ்ஸை வேறு விட்டுட்டு கடைசியாக 3வது பஸ் வந்தது கிடச்சிது. இந்த பக்கம் கேஎஃப்சியாக அதையே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி கிருத்திகல்ல, அதனால் சிக்கன் எதுவும் சாப்பிடக்கூடாது. சரி ஓகே, ரொம்ப காலியாகவே இருந்தது பஸ்ஸு. நாங்கள் ஒரு 10:30 11 o'clock பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டு டி நகர் பஸ் கிடச்சிது, ஏரியாச்சு. ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு பஸ்ஸு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன சுற்றிட்டு போகுது. எப்படியோ இப்போ ரீச் ஆகிட்டோம். ஒரு 12:30க்கு ஃபஸ்ட்டு போத்தீஸ் போனோம். போத்தீஸ் போயிட்டு சுத்தமாக நல்லா இல்லை, எந்த கலெக்ஷன்ஸுமே நல்லா இல்லை, மொக்கையாக இருக்குது. சரவணாவில் 500 விற்கிற புடவை போத்தீஸில் 800 சொல்கிறானுங்க. அது ரொம்ப ரேட் ஓவரு, கலெக்ஷன்ஸும் இல்லை. இது நல்லி பார்த்திங்கன்னா ஓவர் காஸ்ட்டு தான். இது 4000 இந்த சாரீ. இந்த சாரீ 5000. பில் பாருங்கள். இந்த சாரீ ஒரு 2500. இந்த சாரீ செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இந்த சாரியோடைய ப்ரைஸ் பாருங்கள், 2974. ஸோ ஆனால் நல்லியில் வந்து சாரீ பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் கட்டணும்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கும். பட் செலக்ட் பண்ணி எடுக்கணும். இந்த சாரீலாம் பாருங்கள், இது என்னமோ மதுரா காட்டனா என்னமோ சொன்னாங்க, எனக்கு தெரியல. அம்மா கேட்டு 2nd floor போனோம். அப்படி பேப்பர் மாதிரி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சாரியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3500 ஆஃப், எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு மேலே தான். ஸோ நார்மல் நல்லியில் வந்து குவாலிட்டி, அந்த எல்லாத்தையுமே குவாலிட்டி, அந்த புடவையோட குவாலிட்டிஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். நமக்கு இப்போ இந்த சாரீ பார்த்திங்கன்னா 2700. இப்போ இதுவும் வந்து 3000ங்க. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு என்ன இந்த சாரீ இவ்வளோ விலையா அப்படின்னு தான் இருக்கும். பட்டுலாம் போய் நல்லியில் எடுக்கக்கூடாதுங்க. இதை அம்மா அன்றைக்கி கட்டிகிட்டு இருக்க புடவை அம்மாது பட்டு புடவை தான், நல்லியில் தான் எடுத்தது. அது ஒரு பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப பழசு மாதிரி இருக்கும். பட் ஆனால் சாரீ வந்து கட்டினது அவ்வளோ சாஃப்டாக தெரியும், இரிட்டேட்டாக இருக்காது. இதுவும் காட்டன் சாரீ. நாங்கள் நல்லிக்கு போனாலே ஒன்லி காட்டன் செக்ஷன்ஸில் சில்க் காட்டன்ஸ், ஃபேன்சி காட்டன்ஸ் அதை தான் செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு பார்க்கவும் பார்டர் லுக்கு சூப்பராக இருக்கணும். நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கட்டிக்கலாம், சிம்பிளாக நம்ம கோயிலுங்களுக்கு போனாலும் கட்டிக்கலாம். நமக்கு வந்து இரிட்டேட்டாக இருக்காது, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லியில். சரி, அதனாலே தான் நாங்கள் எங்களுக்கு அப்படியே ஒரு 1/2 hour 40 minutes ட்ராவல் தான். அதனால தான் ஓகே இந்த வாட்டி நம்ம நல்லிக்கே போவோம், இந்த டைமும் எடுப்போன்னு போனோம். பட் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸே பிடிக்கலைங்க. என்னம்மா இல்லை எதுவுமே கிடைக்க மாட்டேதுன்ட்டு ஒரு செக்ஷனாக போய் அவங்கள ரொம்ப உயிரை எடுத்துட்டோம் நானும் அம்மாவும். இதை கொஞ்சம் எடுத்து போடுங்க, இது கடைசியில் இந்த மெரூன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஆனால் பார்டர் ரொம்ப சிம்பிளாக இருக்கே, ஒரு கிராண்ட் லுக் பார்டர் கொடுத்தா போதும். மற்றபடி சாரியில் எந்த ஒர்க்கும் எனக்கு தேவையில்லை. காட்டனை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன், என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்கும். பட் இந்த டார்க் மெரூன் ரொம்பவே நல்லா இருந்தது பாருங்கள், இவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து கட்டிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆரம் போட்டாலே போதும், நமக்கு அவ்வளோ லுக் கொடுக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ஸ், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகலாம், இல்லை சிம்பிளாக வந்து ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாரீ கம்ஃபர்டபுளாகவும் நம்ம இருக்கும். ஜிக்கின்னு நம்ம 2000 3000 அந்த ரேட்டில் எடுக்கிறது, இந்த மாதிரி எடுத்து கட்டலாமே அப்படின்றது தான் என்னுடைய பிளான். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் நிறைய எடுத்து வச்சு எனக்கு அது பிடிக்கல, இதனால் ஜிக்கின்னு இருக்குன்ட்டு. அதனால் அம்மா வந்து ஃபுல்லாக காட்டன் சைட் தான் நம்ம இனிமேல் போகணும், அதுதான் நமக்கு நல்லாவும் இருக்கும். ஃபேன்சி லுக்லேயே நிறைய காட்டன்ஸ் இருக்குது, நம்ம தேடணும். எப்படியோ ஒரு 2 hours 3 hours அது நார்மலாகவே அம்மா எடுத்துப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது காட்டன் தான், சில்க் காட்டன் மாதிரி. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400. பார்டர் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள், ஒரு மாதிரி லைட் சாக்லேட் கலர், டார்க் பிங்க் பார்டர். இது தேடி எடுத்துட்டேன். நல்லியை பொறுத்த வரைக்கும் சேம் மெட்டீரியல் சேம் மாடலில் கலெக்ஷன்ஸே இருக்காது, நம்ம தான் தேடணும். இது எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்கன்ட்டு.
இந்த பாருங்கள், இது ஆரஞ்ச் ஒரு மாதிரி மாம்பழம் கலர் வித் லைட் மிரண்டா. இதோடைய பார்டர் வந்து பர்பிள் வித் பிங்க்கு. அட்ராக்டாக இருக்குது பார்த்தீங்களா? பட் ஃபுல் காட்டன், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம பாடிக்கு. அந்த பார்டர்லேயே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கும் கட்டலாம், லுக்காக இருக்கும். இந்த மாதிரி சாரீ கட்டி பாருங்கள், நான் பெஸ்ட்டாக சொல்வேன். அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஃபைனலாக சாரீ செலக்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா செம்ம சாரீ அது பாருங்கள். ஓகேவா? அது பில்லிங் எங்கள் ஃப்ரெண்டு தானக்கா, பார்க்கலாம் எடுத்துருவோம். ஃபைனலாக அம்மா கையில் இருக்குது பார்த்தீங்களா, பிங்க் பார்டர் அண்டு லெமன் கலருங்க. அது செம்ம கலருங்க, அல்டிமேட்டுங்க. 1350, செம்ம ஒர்த்து, பியோர் 100% காட்டன், செம்ம. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து பொன் மாலை பொன்னாடையாம், அதுவே 1000 ருபீஸுங்க. எங்கள் அம்மா இதுனா புடவை மெலிசாக இருக்குது, இதுனா 1000 ரூபா அப்படின்றாங்க. அந்த பொண்ணு எழுந்து, ஏங்க இது பொண்ணாடைங்க அப்படின்றாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நோஸ் கட்டாக போச்சு, அசிங்கப்பட்டாரா குமார்ன்ற மாதிரி. சரி, இது வந்து நம்பர் 1. இது எங்கள் அம்மாவுக்காக செலக்ட் பண்ண சாரீ. எனக்காக செலக்ட் பண்ண சாரியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1350. செம்ம ஒர்த்து அந்த சாரீ. அதுவும் எனக்கு வந்து என்னுடைய சாரீ வந்து என்னோடய அம்மா செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுடைய சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன். அந்த மாதிரி 2 பேருமே மாறி மாறி அவங்கவுங்களுக்கு இல்லாமல் மாறி மாறி இந்த வாட்டி செலக்ட் பண்ணிக்கணும். அது செம்மையாக இருந்தது, 2 பேருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம நல்லி சின்னசாமி செட்டி சில்கில் சாரீ கலெக்ட் பண்ணியாச்சு. டி நகரில் ரோட்டு கடையில் இருக்கிற கடைங்களுடைய அமோக வரவேற்பு சொல்லவே தேவையில்ல, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க இந்த கடைக்காரரு. வளையலுங்க நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, அம்மா வளையல் வாங்கலாம். கோல்டு வளையல் வந்து அவங்க ட்ரெஸ்ஸை வந்து நாஸ்தி பண்ணியிருந்தோம். அது ஒரு சில சாரியெல்லாம் வந்து ரொம்ப அது நாஸ்தி பண்ணிடுது. ஸோ அந்த டைமுக்கு இந்த செட்டு வளையல் போடலாம் அப்படின்ட்டு அம்மா முடிவு பண்ணிவிட்டு கேட்டாங்க. ரொம்ப அதிகமாகவே சொன்னார், 200 250. பார்த்தீங்களா, இதெல்லாமே 450 தான். பட் பேரம் பேசி வாங்கினவங்க அப்படியே வாங்கிடக்கூடாது. அவர் 200 சொன்னார், நான் 100 கொடுங்க வளையல்னா தரமாட்டேன்ட்டார். சரி 150 கொடுங்கன்ட்டு 150 அது வாங்கிட்டு வந்தேன். இது எவ்வளோ பாப்பா? அது அது 100 ரூபான்னு இல்லையா? அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் போடுவாங்க இவங்க. இதில் 100 ரூபா. அது மாதிரி நார்மல் மெலிசா இருக்க மாதிரி இல்லையா? சரி தாங்க, 150 ரூபாண்ணா. 2.6 போட்டு பாரு. வீட்டில் தானே போட்டுக்க, வீட்டில் போட்டுக்க தானே கரெக்டாக இருக்கா? இதோட சின்னது எடுத்துக்கிறியா? அண்ணா இதோட சின்னது இருக்கா? அவன் லூஸாக இருக்குன்றாங்களே எங்கள் அம்மா, இதுவே லூஸுன்னும். என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, டைம் 2. சரி ஏதாவது சாப்பிட்டுலான்னு பக்கத்துலேயே ஹோட்டல். சரி சோலாபுரி சாப்பிட்லாம், வீட்லேயே அப்பப்போ ரைஸ் சாப்பிட்றமேன்ட்டு அம்மாவும் நானும் ஒரு சோலாபுரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பஸ்ஸில் வந்தால் டைம் ஆகிடும், பாப்பா அங்கே 3 o'clockலாம் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். அதனால் நான் பண்ணிட்டோம், நானும் அம்மாவும் ஓலா ஆட்டோ புக் பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி காட்டு ரெண்டுத்தையும். இப்போது என்னுடைய சாரீ தான் சர்ப்ரைஸ். ஆமாங்க, என்னுடைய 1350 உடைய சாரியை தான் இப்போ அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ தான். பிங்க்கு, பேபி பிங்க்கு, ஃபுல்லாக வந்து பிரிண்டடு, லைட் பிரிண்டிங் ஒர்க் மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சாரீ. எனக்கு அம்மா செலக்ட் பண்ணாங்க அந்த சாரீ. இது பார்த்திங்களா, இது நான் செலக்ட் பண்ண சாரீ. அம்மாவுக்கு காட்டன், பியோர் காட்டன். அது லெமன் அண்டு பிங்க் பார்டர். ஸோ எங்கள் 2 பேருக்குமே வந்து இந்த வாட்டி வந்து சாரீ இப்படி தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செம்மையாக இருக்குது, 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சது வந்திருக்கோம் நல்லிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் RMKV ட்ரை பண்ணலான்னு இருக்கோம், என்னோடய ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே பாய்.